சூரியமல்லி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. சுத்தமா வந்து வீசியே வந்து போமாட்டிது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம தாராவ வந்து பார்த்துடுறாங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும். இவங்க பேரு மாயான்னு சொல்றாங்க. யாருமே வீட்ல இருக்கிற யாரும் நம்பல. அரவிந்த் கிட்ட வந்து பேசுறாங்க. இவங்க சத்தியமா வந்து தாரா தான்டா. இத்தன வருஷமா வந்து உங்க அம்மா பக்கத்திலேயே நான் இருந்திருக்கேன். எனக்கு தெரியாதாங்கிற மாரி சங்கரபாண்டி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆர்த்தி எடுத்து அவங்கள வந்து உள்ள வந்து வெல்கம் பண்றாங்க. சூர்யா வந்து எல்லார்கிட்டயும் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இவங்க பேரு மாயா. நம்ம அம்மா போலயே இருக்காங்கல்ல. சூர்யா உங்க அம்மாவோட ஃபோட்டோ எங்கப்பா? இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லும்போது, தாரா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோவே. ஆனா பரவாயில்லப்பா. உங்க அம்மா என்ன போலயே இருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நான் இந்த ஃபோட்டோவ பார்க்காத வரைக்கும் சத்தியமா வந்து நம்பியிருக்க மாட்டேன். அதனால தானம்மா உங்களுக்கு அப்பயே வந்து ஃபோட்டோ காட்டுனேன். நீ காட்டுனப்பா இவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறத பார்த்தா என்னால வந்து இத ஜீர்ணிக்கவே முடியல. என்னால சுத்தமா இத நம்ப கூட முடியலங்கிற மாரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க தாம்மா மாரி, என்னோட ஒய்ஃப். அப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாரு தெரியுமாம்மா? இவங்க தான் பார்வதி. எங்க அப்பாவோட சகோதரி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அத்தை. சரிப்பா. அரவிந்துங்கிறவன் என்னோட தம்பி. அதே மாரி அரவிந்தோட ஒய்ஃப் தான் வந்து ஆஸ்னி. அதே மாரி இவரு தாராவோட தம்பி சங்கரபாண்டி, என்னோட இன்னொரு தம்பி பேரு தினேஷ். அவரோட ஒய்ஃப்ங்கிற மாரி அந்த இடத்துல எல்லாரையும் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, தாரா ரூம்லயே இனிமேல் தங்கிக்கங்க. அவங்க ரூமுக்கு வந்து போலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ரீஜா, ஹாசினி அந்த ரூம் சுத்தமா தானே இருக்கு. ஆமா மாமா சுத்தமா தான் இருக்கு. கிளீனா தான் இருக்குங்கிற மாரி சொன்னோனே வந்து அந்த ரூமுக்கு வந்து நம்ம மாயாவ வந்து கூட்டிட்டு அப்படியே வந்து குடுகுடுன்னு போறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு கேஷுவலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப சூர்யா, அம்மா நீங்க இந்த ரூம்லயே தங்கிக்கங்க. இத என்னால ஜீர்ணிக்கவே முடியல தம்பி. ஏன்னா, நீங்க வந்து என் மேல பாசம் காட்டியிருக்கீங்க. இந்த பாசத்துக்கு நான் வந்து தகுதியான ஆளா? ஏன்னா, யாருமே வந்து இவ்ளோ பாசம்லாம் வந்து காட்டவே மாட்டாங்களே! நீங்க ரொம்பவே வந்து நல்ல மனுஷனா இருக்கீங்க. உங்க அம்மாவுக்கு தான் வந்து இந்த வீட்ல வந்து இருக்கறதுக்கு முடியாம போயிடுச்சு. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வருத்தப்படுற மாரி காட்டிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. எங்க அம்மா இல்லன்னா என்ன? நீங்களே வந்து என்னோட அம்மா தானே! அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சரிம்மா, நீங்க இங்கேயே தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னோட அன்பு பாசம்லாம் இந்த வீட்ட சுத்தி தான்ப்பா இருக்கும். எனக்குன்னு போக்க இடமே இல்லாம இருந்துச்சு. ஆனா எனக்குன்னு இப்போ ஒரு சொந்தத்தையே வந்து உருவாக்கி குடுத்துருக்க. அதுவும் இந்த வயசுல. இத என்னால நம்பவே முடியல தம்பி அப்படின்னு சொல்லி ஹேப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ப அந்த இடத்துல வெளியில வந்து அப்படியே வந்து எல்லாரும் கேஷுவலா உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க தாராவா இருப்பாங்கன்னு தான் நெனைக்கிறேன். மாறி வந்து பேசுறாங்க. சங்கரபாண்டி கிட்ட, ஸ்ரீஜா, ஹாசினி, பார்வதி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. சூர்யா மட்டும் அந்த இடத்துல இல்ல. எப்படி சொல்ற மாரி? நீ சொல்றது எல்லாமே வந்து கரெக்ட்டா இருந்தாலும், இந்த விஷயத்துல என்னாலேயே நம்ப முடியலையே! தாராவ வந்து நானும் சூர்யாவும் தானே வந்து பத்திரமா அனுப்பிச்சு வச்சுட்டு வந்தோம். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல எப்படி இவங்க போய் தாரான்னு சொல்ற? இது ஏதாவது வழி இருக்கா திருப்பி வரதுக்கு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியல. ஆனா தாரா அத்த இது மாரி கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கிறவங்க தான். புத்திசாலித்தனம்ங்கிறது வேற, நடக்க முடியாத விஷயத்த வந்து நடக்குங்கிறத சொல்றதுங்கிறது வேற அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜாவும், ஹாசினியும் வந்து நிச்சயம் வந்து தாரா வந்து செமையான கேடி. அவங்க நெனச்சா என்ன வேணாலும் வந்து நடத்தி குடுப்பாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறப்ப, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு, ஹாசினியும், ஸ்ரீஜாவும் பேசுறாங்க. கண்டிப்பா வந்து நாங்க உள்ள போய் பேசினாலே தெரிஞ்சிரும். அவங்க தாராவா இல்லையான்னு. அப்படியா சொல்றீங்க? சரி உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சங்கர் பண்ணி வரலான்ட்டு இருக்கிறப்ப, சித்தப்பு என்ன பண்ற? நீ இங்கேயே உட்காரு. அப்பன்னா நீ என்ன நம்பலையா? எப்படி சித்தப்பு உன்னலாம் நம்ப முடியும்? நீயே உட்காரு. நாங்க 2 பேரும் பார்த்துக்குறோம்ன்னு சொன்னோனே, வாங்கக்கா போலான்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து ஹாசினிய கூட்டிட்டு அப்படியே அந்த ரூமுக்கு பக்கம் போறாங்க. அவங்க அந்த ரூம்குள்ள வந்து சாமி படத்தெல்லாம் வச்சு, அப்படியே பூஜை பண்றதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்காங்க. ஸ்ரீஜா, ஹாசினி வந்து கதவ தட்டிட்டு அப்படியே ரூம்குள்ள வந்து வராங்க. "சொல்லுமா, என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க என்னோட தாரா அத்த தானே எனக்கு நல்லாவே தெரியுங்கிற" மாரி பேசும்போது, "நான் தாராவா? இல்லம்மா, என் பேரு மாயா. எல்லாரும் என்ன தாரான்னா நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, உருவ ஒற்றுமை ஒரே மாரி இருந்தா, எல்லாருக்கும் வந்து யோசிக்க தோணும் தான்." அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்காது? தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னா, எனக்கு சாமிய பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பூஜைக்கான எல்லா இதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் இல்லங்க. சாப்பிடுறதுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் தாராவுக்கு பிடிச்ச சாப்பாடு தான்." இவங்களும் வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவங்க தாராவா தான் இருப்பாங்கன்னு ஹாசினியும், ஸ்ரீஜாவும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "நான் வந்து சாப்பிடுறது வந்து விரதம் இருக்கிறதுக்காக மட்டும் தாம்மா சாப்பிடுவேன். பூஜை பண்றதுக்கு. பாலு இது மாரி தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். மத்தபடி சாப்பாடுலாம் இதுதான் வேணும், அதுதான் வேணும், புடிச்சது, புடிக்காது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க என்ன குடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஸ்ரீஜாவும்,
ஹாசினியும், "என்னடா அது இப்படி சொல்றாங்களே! கண்டே பிடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, இப்படி ஆயிடுச்சேங்கிற மாரி யோசிக்கும்போது, "நீங்க எங்கேயும் போ வேணாம். நான் ஊர்லேருந்து வந்தேன்ல, அங்க பிரசாதத்தோட எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க உங்க நெத்தியில நானே வச்சு விடுறேன்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து 2 பேர் நெத்திலியும் வந்து விபூதி வந்து சூப்பரா வந்து வச்சு விடுறாங்க மாயா. இத பார்த்துட்டு அப்படியே கேஷுவலா வெளில வரப்ப, "என்னம்மா நாமத்த போட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து கேட்குறாங்க. "எங்களால கண்டுபிடிக்க முடியல. என்னமோ பெருசா வந்து திட்டம் போட்டு நான் 2 பேரும் போயிட்டு வந்தா, என்னமோ தலைகீழா ஆக்கிடுவீங்கன்னு சொல்றீங்க. என்னோட சிஸ்டருக்கு நிழலா நான் இத்தன வருஷம் இருந்திருக்கேன். 30 வருஷமா. அப்படி இருக்கும்போது என்ன விடயா நீங்கலாம் கண்டுபிடிச்சிட போறீங்க. நான் போயிட்டு வரேன். மாறி நான் வெற்றியோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சங்கர் பாண்டி மட்டும் ரூம்குள்ள வந்து போறாங்க. கதவ சாத்திட்டு, "சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர். தாராவா போயிட்டு திருப்பியும் மாயாவா வந்து செம்மையா வந்து கலக்குறீங்களே" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு தெரியும் சிஸ்டர். நீங்களாவது தோக்குறதாவது. நீங்க திருப்பி இந்த வீட்டுக்கு வந்ததுனால சூர்யா மாப்பிள எல்லாரும் வந்து உங்கள மாயான்னே நெனச்சுட்டாங்க. போங்களேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலா வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சங்கரபாண்டி, "என்ன சொல்றீங்க? நான் வந்து தாரா இல்ல, மாயா. சிஸ்டர் நான் உங்களோட நிழல். இவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். நீங்க யாரு என்னன்னு. ஆனா நான் வந்து உங்களோட நிழலா இத்தன வருஷம் இருந்திருக்கேன். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல எனக்கு தெரியாதா நீங்க யாருன்னு? நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. எனக்கு சாமி, பயபக்தி இது மட்டும் தான் எனக்கு முக்கியம்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, "சிஸ்டர் அப்பன்னா நீங்க தாரா கிடையாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து, "நான் தாரா இல்லப்பா, மாயா. உனக்கு நான் பிரசாதம் வச்சிருக்கேன்னு" சொல்லி, அந்த இடத்துல விபூதி வந்து நெத்தியில அப்படியே வச்சு விட்றாங்க. அந்த இடத்துல பரவால்ல விபூதி வச்சாங்க. காதுல 2 பூ வைக்காம இருந்தாங்களே, அதுவரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு, ரூம் கதவ வந்து தொறந்துட்டு வெளியில வராங்க. அப்பன்னு பார்த்து ஹாசினி, ஸ்ரீஜாவும் பார்த்து என்ன நக்கல் அடிக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, கேஷுவலா வராங்க. "என்ன சித்தப்பு சேமா இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, "ஆமா ஹாசினி, நான் என்னென்னமோ கேட்டேன். ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம வந்து அமைதியா வந்து நின்னுகிட்டே இருக்காங்க. நான் மாயா, மாயான்னு தான் சொல்றாங்க தவிர, வேற எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதத்தான் எங்களுக்கும் வந்து தெரியலையே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இது இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கோம். இவங்க கண்டிப்பா தாராவா இருப்பாங்க. நம்ப அதுக்குள்ளலாம் வந்து ஒரு வழிக்கு வந்து கொண்டு வர வேணாம். நம்ப இந்த உண்மைய வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் நம்மளோட முழு கவனமும் இருக்கணுங்கிற மாரி மாரி, ஹாசினி, பார்வதி, ஸ்ரீஜா, சங்கரபாண்டி 5 பேரும் வந்து திட்டம் போடுற மாரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.